இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்துச்சு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, உங்களுக்கு ட்ரம்ப் வந்துட்டு சைனா மேலே 100% டாரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது நவம்பர் 1 வரதா சொல்லியிருக்காங்க. இதனால ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே டவுனில் தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு. நம்மளை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பானோட மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது அக்டோபர் 22 மார்னிங் 10:30 ஈவினிங் 6:30 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னையோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சைனா மேலே 100% டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாரிஃபுக்கு சைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ட்ரேட் வர ஐடென்டிஃபை பண்ணாலுமே இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்தாலுமே இந்த டாரிஃபை வந்து பெருசாக எடுத்துக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெக்கவரி ஆனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய கேப் டவுன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் இருந்த மார்க்கெட் அங்கேருந்து சின்னதாக கீழே வந்தது. சின்ன ஒரு ரெக்கவரி கொடுத்தாங்க. மார்னிங் ஹை அண்ட் லோவை எடுத்துட்டு ஒரு ஃபுல் டே அப்படிங்கிறது டிராவல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது முன்னமே முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால இன்னைக்கே அந்த எக்ஸ்பைரியை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். பட் மார்க்கெட் முடியும் போது மட்டும் ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்து நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,260 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போனது கீழே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த இடம் போகாது அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கலாம். பட் போனாலுமே அந்த இடத்துலேருந்து எங்கே வேணால் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது மேலே தான் போகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அது அன்எக்ஸ்பெக்டட். சப்போஸ் அதுக்கு கீழே வந்துருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோனுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவல் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அது ரிஸ்கான ஏரியாவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மிடில் ஓப்பன் ஆனதுனால நம்மளால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியாது. மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ட்ரேட் எம்பரரில் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கன்க்ளூஷனாக எடுத்துக்கிறோம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 2 பேருமே ஈக்குவலாக வந்துட்டாங்க அப்படிங்கிறதும் பிசிஆர் ரேஷியோ 1.02 அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்ஸோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னு சொல்லி ஃப்ரைடே பார்த்தோம். பட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இன்னையை பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, கால் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் புட் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சைட்வேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலுமே வேர்ல்டு மார்க்கெட் அண்ட் டெக்னிக்கலாக பார்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கேப் அப்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. இதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் போகாது, கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அல்லது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு கீழே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த லீடு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கல் வியூ பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்ணுறதுனா ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் தான் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ட்ராவல் ஆக போகுது. அது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எந்த பக்கம் போகாதோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மெஜாரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் இருக்குது அப்படிங்கிறதும் அது இப்போ இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் சப்போஸ் கீழே இறங்குச்சுன்னா எதுக்கு கீழே மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,182 பிரேக் பண்ணுச்சுன்னா இதில் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,005 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். பட் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது. பிகாஸ் இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2வையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக டவுன் ஆகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அது டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இதில் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 24,589 போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கிறதுனால இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறத இதில் புரிஞ்சுக்கிறோம். பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் பாதிக்கலை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் லெவல்ஸை பொறுத்து தான் நம்ம ட்ரேட் அப்படிங்கிறதே இருக்குது. ஏன்னா நம்ம அப்படியே போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனுக்கு இடையிலே மார்க்கெட் மூவ் ஆனதுனால நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் கன்ஃபர்மேஷனே கொடுக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல் பேஸ்டு ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு சக்ஸஸ் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எனிவே இது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்காக மூவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 25,438 போய் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 25,308 பிரேக் பண்ணுற பட்சத்தில் மட்டுமே. ஸோ அப்படின்னும் போது அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இதில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலாம். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,664 இந்த இடத்த போய் ரீச் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது நடக்கிறதுக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் வரக்கூடிய மொமெண்டத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும் அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2 and 3 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதும் அது ரிஸ்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே சின்ன கேப் டவுன்ல இருந்து இமீடியட் ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே பெரிய லெவலில் கீழே வராமல் இமீடியட்டாக பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மேலே போனது மார்னிங் ஓப்பனிங் ஹையை பிரேக் பண்ண ப்ரைஸ் மேலே வந்துட்டு அங்கேருந்து ஒரு சைட்வேஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2 o'clock மேலே ஒரு சின்ன பாசிட்டிவ் கொடுத்து ஒரு நியூ ஹையை கிரியேட் பண்ணிட்டு 56,750 இந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு இடத்துல முடிச்சிருக்காங்க நியர் 56,633. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அதாவது 56,571 இந்த இடத்த பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய இந்த இடம் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ப்ரைஸ் அகெயின் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 2 ஜோனுமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதும் ப்ரைஸ் மேலே போனால் மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேடராக மாறுவோம் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் மெத்தடில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற விஷயமா இருக்கும். நம்ம கொடுத்த 3 வியூ பொறுத்த வரைக்கும் மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும் கீழே வர்றது அப்படிங்கிறது ரிஸ்கான ஏரியாக்குள்ளார என்ட்ரு ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஜோனுக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டு திரும்ப பாதியிலே திரும்பி இருக்கிறதையும் பார்க்குறோம். மேலே வந்தது டிமாண்ட் ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் முடியும் போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது சப்ளை ஜோனுக்கு மேலே இருந்தால் தான் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே போகுன்ற கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்காங்க. பட் ட்ரேட் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துலையும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எனிவே இந்த பிரைஸ் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் பிசிஆர் ரேஷியோ 1.11 மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லைட்லி பாசிட்டிவ் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுது. அண்ட் இன்னியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஸ்லைட்டாக புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் கால் ரைட்டர்ஸ் வந்து லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஸோ ஓவராலாக ஒரு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்க்கு மாறுதோ அப்படிங்கிற அந்த வியூ நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவே நம்ம டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் தான் இந்த ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்னாலுமே மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். அண்ட் இந்த ட்ரம்போட டாரிஃப்னால பேங்க் நிஃப்டி பெருசாக அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ப்ரைஸ் வந்துட்டு எந்த பக்கம் மூவ் ஆகாதோ அந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் வந்துட்டு டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் அதாவது 56,605 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இமீடியட்டாக அடுத்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அதாவது டிமாண்ட் ஜோனாக இருக்கக்கூடிய 56,485 இந்த இடத்த டெஸ்ட் பண்ணும். பட் இங்கே வந்தாலுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 56,376 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். பட் இங்கே வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா அப்படின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய இடமா
ஜோனாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,376 இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக டிமாண்ட் ஜோன் 4 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஜோனாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஏன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ எங்கே வந்தாலுமே டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிறதே டிமாண்ட் ஜோன்ஸ் தான். அப்படின்னும் போது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். பட் அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கணும் இல்லையா? அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 56,725 இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் பாசிட்டிவாக மாறும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 57,000 போய் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஃபர்தராக இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸை கொடுத்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். இதில் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறதுனாலையும் 57,000 அண்ட் 57,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றதையும் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வியூ தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் அமைஞ்சிரும். ஏன்னா டார்கெட், ஸ்டாப் லாஸ் அண்ட் எது சஸ்டெயின் அப்படிங்கிறது தெரியாது, எந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால ப்ராப்பரா லேர்ன் பண்ணாம இதுல ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் அமையுன்றதை புரிஞ்சுக்குங்க.